அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் பிடித்தமான ஒரு புடிங் ஜெல்லி தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு, அதே சமயம் அருமையாகவும் வந்துச்சுங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு பாக்கெட் நான் வந்து அகர் அகர் எடுத்துருக்கேங்க. இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் நமக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து அரை தான் நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். பாருங்கள், ஒரு அரை எடுத்து நான் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் கட் பண்ணி சேர்த்துட்றேங்க. அது சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமான தண்ணி தேவையான அளவுக்கு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வச்சுட்டு போகிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சு செய்யும்போது உங்களுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 டம்ளர் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. அதை எடுத்து நான் ஊற வச்சிடலாம். ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல பஃபியாகவும் வருங்க. பாருங்கள், அவ்வளோதான். இது 10 நிமிஷம் முன்னாடியே ஊறட்டும். இது அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தண்ணி வந்து நான் வந்து கொதிக்க வச்சுட்டு போகிறேங்க. ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு இப்போ வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வந்து ஊற்ற போகிறேன். இப்போ நான் ஊற்றிட்டுருக்கிறது 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டுருக்கேங்க. ஏற்கனவே ஒரு அரை லிட்டர் நம்ம வந்து அகரகரில் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், அதுக்குள்ளே நல்லா இதுவும் ஊறி வந்திருக்குங்க. ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள், இப்போ இந்த அகரகரை எடுத்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் நான் அதில் எடுத்து சேர்த்துற போகிறேன். நல்ல தண்ணி உங்களுக்கு வந்து கொதிக்கணுங்க. அந்த தண்ணியோடையே சேர்த்து அப்படியே நம்ம வந்து ஊற்றிடலாம். பாருங்கள், கை விடாத நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா இது கரைஞ்சி வரணும். அதான் வெந்ததோட கன்சிஸ்டன்சிங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து கரைஞ்சி வரணும் நல்லா. இந்த சமயத்தில் நான் வந்து 1 கப்பு ஒயிட் சுகர் எடுத்து நான் அதோடு சேர்த்துட்றேங்க. உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகரோட அளவு பார்த்தங்க, உங்களுக்கு பத்தலை. அதனால் இன்னும் கொஞ்சம் அரை கப்பு நான் வந்து சுகர் சேர்த்துட்ருக்கேன். பாருங்கள், எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துச்சு. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறேங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் திக்கான ஒரு பசும்பால் எடுத்து நான் சேர்த்துட போகிறேன். நல்லா காய்ச்சின பாலாக சேர்த்துக்கோங்க. அதே சமயம் நல்ல பாலும் திக்காக இருக்கணும் உங்களுக்கு. நான் 1 டம்ளர் தான் இப்போ ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்குறேங்க. நெக்ஸ்ட்டு அரை டம்ளர் எடுத்து ஊற்றிடலாம் நம்ம. பாருங்கள், இதை நீங்கள் எல்லாம் செய்யும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க. இல்லாட்டி பால் ஒரு சமயம் இல்லாட்டி தெரிஞ்ச மாதிரி கூட உங்களுக்கு ஆகிடலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டில் வந்து இப்போ ரோஸ் எசன்ஸ் தான் ஊற்றிருக்கேன். அந்த கிளிப்பை வந்து லைட்டாக தவறி போச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் பத்தாததுக்கு நான் வந்து ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அகர் எடுத்து கொஞ்சமாக நான் வந்து ஊற்றிருக்கேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பிளேட்டில் நான் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம என்ன அந்த புட்டிங் வந்து கலரோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள், இருக்கிற ஜெல்லி பேட்டரி எல்லாத்தையும் இன்னொரு பிளேட்டில் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி 1/4 மணி நேரத்துலேயே உங்களுக்கு எல்லாமே நல்லா செட் ஆகிடுங்க. நீங்கள் வெளியே கூட வச்சாலும் வைக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல. ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டாலே ஒரு 10 நிமிஷத்துக்கு நமக்கு வந்து இது ரெடி ஆகிடும். பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் நான். அவ்வளோதாங்க. அவ்வளோ தூரம் சாஃப்டாகவும் இருந்தது, நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம கார்னிஷ்க்கு வேணும்னா நீங்கள் வந்து நான் வந்து பாதாமும் முந்திரியும் மேலே தூவிட்டுருக்கிறேன். அப்படியே பிளேட்டிங் பண்ணிட வேண்டியதாங்க. அப்படியே கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ தூரம் சூப்பரான ஒரு ஃப்ளேவரோடு இருந்துச்சு. அவ்வளோதாங்க. ஒரு ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.